வணக்கம். நான் உங்கள் மதுதீரா சண்முகம். இது எனது முதல் ஆடியோ பதிவு. நம் எழுத்தாளர் கண்ணனின் காதலி மீரா அவர்களின் படைப்பான இனியவனின் இதயராணி. அவ்வாறுங்கள் என் குரலில் அவரின் கதையை கேட்டு மகிழலாம். கண்ணனின் காதலி மீரா அவர்களின் இனியவனின் இதயராணி. இங்கு யாரும் அனாதை இல்லை, ஆதரவற்றவர்கள் என்று வேண்டுமானால் கூறலாம். அப்படி பார்த்தால் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள், பெற்றோரின் பிரிதலால் அலைக்கழிக்கப்பட்ட பிள்ளைகள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், இப்படி அனைவரும் ஆதரவற்றவர்கள்தான். இவ்வளவு ஏன், நானும் கூட ஆதரவற்றவள்தான். ஆனால் எனக்காக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆதரவு கரம் நீட்ட என்னை போல் எத்தனை பெண்கள் இருக்கின்றார்களோ. அப்படி ஒருவள்தான் நம் கதையின் நாயகி ராஜு என்கிற ராஜலட்சுமி. பெயருக்கு ஏற்றாற்போல் ராஜ தோரணை அவளிடம் இருக்கும். அவள் நடையிலும் பேச்சிலும் எப்போதும் ஒரு நிபிரு இருக்கும். அவளின் தாய் தந்தையர் இருவரும் கருத்து வேறுபாட்டால் பிரிந்து அவருக்கு விருப்பமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். 5ஆம் வகுப்பு முதல் ராஜி ஹாஸ்டலில் தங்கிதான் படித்தாள். பெற்றோர்கள் இருவர் கைவிட்ட நிலையில் அவளின் பாட்டிதான் அவளை ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைத்தார். இப்போது அவரும் உயிரோடு இல்லை. ராஜு படிப்பில் சுட்டி, தமிழ் மொழி பேச்சாளர். அவள் பேச்சு திறமையாலும் படிப்பாற்றலாலும் சில தொண்டு நிறுவனங்களின் உதவி கிடைக்க ஸ்காலர்ஷிப்பில் தன் பள்ளி படிப்பை முடித்தாள். மேல் படிப்பு படிக்க ஆசைப்பட்டு பார்ட் டைமாக வேலை பார்த்து கொண்டே தன் பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை 2ஆம் ஆண்டு முடித்து இறுதி ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறாள். அந்த ஆண்டு முதல் நாள் கல்லூரிக்குள் காலடி எடுத்து வைக்கிறாள். அவள் புறமாக வந்த ஆம்னி வேன் அவளை கல்லூரிக்குள் காலடி எடுத்து வைக்க விடாமல் அதில் இருந்த 4 தடியன்களின் கையால் உள்ளே இழுக்கப்பட்டு அதே விசையோடு மயக்க மருந்து அவள் முகத்தில் வைத்து அழுத்து விட்டார்கள். அந்த காட்சி தன் வகுப்பு தோழன் தீரனின் கண்களில் விழுந்து விட்டது. அப்போதுதான் தன் காரில் காலேஜ் கேட்டை நெருங்கியவன் யாரோ ஒரு பெண்ணை அவளின் விருப்பமின்றி தூக்கிச் செல்கிறார்கள் என்பதை உணர்ந்து அதிவிரைவாக அந்த ஆம்னியை பின்தொடர்ந்தான். அடுத்து என்ன நடக்கும்? தீரன் ராஜுவை காப்பாற்றுவானா என்பதை பற்றி அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இனியவனின் இதயராணி. அத்தியாயம் 2. நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த அந்த ஆம்னி வேன் திடீரென ஒரு வளைவிற்குள் திரும்பியது. அவர்களை தொடர்ந்து சென்ற ரணதீரனும் அவர்களை பின்தொடர்வதை நிறுத்தவில்லை. ஆனால் அந்த வளைவிற்குள் அவன் வாகனம் திரும்பிய போது தவறவிட்டு இருந்தான். அங்கு வலதுபுறமும் இடதுபுறமும் சாலை பிரிந்திருக்க அதில் எதில் செல்வது என்று உளம்பியவன் தன் உள்ளுணர்வின் பெயரில் ஒரு புறம் திரும்பினான். அவன் பின்தொடர்ந்து சென்ற அந்த வாகனம் ஒரு பாழடைந்த கட்டிடத்திற்குள் நுழைந்தது. அடுத்த 15 நிமிடத்தில் அவர்களை பின்தொடர்ந்து சென்ற தீரனின் கார் அந்த கட்டிடத்தின் கேட்டை பிளந்து கொண்டு உள்ளே சென்றது. புழுதியை கிளப்பிவிட்டு நின்ற காரிலிருந்து இறங்கி மாசாக இறங்கினான் நம் கதையின் நாயகன் ரணதீரன். 26 வயதான ஆண்மகன். பெண்கள் என்ற வார்த்தையை காகிதத்தில் கண்டாலே ஜொல்லுவிடும் அவன் நண்பர்களின் மத்தியில் தன் மெருகேற்றப்பட்ட புஜங்களை பார்த்து வாவ் என்று வாயை பிளந்து செல்லும் பெண்களை கூட சட்டை செய்யாதவன். சொல்ல போனால் பெண்கள் மீது நாட்டமே இல்லாதவன். அப்படி ஒருவன்தான் இனி வரும் நாட்களில் ராஜியின் கடைக்கண் பார்வைக்காக காத்திருக்க போகிறான். காரில் இருந்து இறங்கியவனை பார்த்து ஏய் யாரா நீ என்று கர்ஜித்தார்கள் மாறனின் ஆட்கள். அவர்களை கடந்து அவன் ராஜியை தேடி முன்னேறி கொண்டிருக்க அவன் முன்பு வழிமறைத்து நின்றனர் அந்த தடியர்கள். அவர்களை அடித்து துவம்சம் செய்துவிட்டு ராஜியை தேடி சென்றான். அந்த குடோனில் ஒரு அறை தென்பட அந்த கதவை எட்டி ஒரு உதை உதைத்தான். பாழடைந்த கட்டிடம், பழைய மரக்கதவு என்பதால் அவனின் ஒரே உதையில் பெருத்த சத்தத்துடன் கதவு உடைந்ததும் அவன் கண்ட காட்சியில் உறைந்து நின்றான். மாறன் அவள் மீது படர்ந்து இருக்க அவள் அவனை கட்டி கொண்டு படுத்திருந்தாள். சத்தம் கேட்ட மறுநொடி மாறன் சத்தம் வந்த திசையை நோக்க அங்கே தீரன் ஆக்ரோஷமாக நின்றிருந்தான். யாரா நீ எப்படி இங்கே வந்த? டேய், எங்கடா போயிட்டீங்க? நீங்கள் எல்லாம் இவனை வந்து என்னன்னு கேளுங்கடா என்று ஆக்ரோஷமாக கத்தினான் அவன். பின் ராஜியை நெருங்கி அவளை துயில் உரிக்க காமத்துடன் நெருங்கியவனின் தலைமுடியை கொத்தாக பிடித்து தூக்கினான் தீரன். ஏய், என்னை விடுடா, நான் யார் தெரியுமா என்று அவன் இவனை அடிப்பதற்குள் திமிரிக்கொண்டு வந்த கையை ஓங்கி அவன் கையை பிடித்து தடுத்து
அவன் முகத்தில் ஒரு குத்துவிட கடவாய்ப்பல் ஒன்று தெறித்து ஓட, வாயில் இருந்து குபு குபுவென்று ரத்தம் கொட்ட தரையில் விழுந்தான் அவன். விழுந்த வேகத்தில் எழுந்த அவன் தன் வாயில் இருந்து வழிந்த ரத்தத்தை துடைத்துவிட்டு, இவளுக்காகத்தானே நீ அடிச்ச, இவளை நான் யாருக்கும் விட்டுத்தர மாட்டேன் என்றபடி எல்லாம் முடிந்ததும் அவள் தன்னிடம் வந்து கதறுவாள். அப்போது அவள் கழுத்தில் இதை கட்டிவிட வேண்டும் என்று ரெடிமேடாக தன் பாக்கெட்டில் வைத்திருந்த தாலியை கையில் எடுத்து அவளை நெருங்கி அவள் கழுத்தில் கட்ட சென்றான். கண் இமைக்கும் நேரத்தில் தீரனின் கையில் வந்த அந்த மாங்கல்யத்தை அவள் அழகு முகத்தை பார்த்தவாறே கட்டினான் தீரன். கதையை கேட்டுவிட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும். இனியவனின் இதயராணி. அத்தியாயம் 3. நான் யாருன்னு தெரியுமா? என் மேலேயே கையை வச்சுட்டா? இல்லை, பத்தாததுக்கு எனக்கு சொந்தமானவளை நீ தட்டி தூக்கிட்டல்ல, நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன்டா. நான் யாருன்னு தெரியாமல் என்னிடம் மோதிட்டல்ல என்று தன்னவளை தோள் மீது போட்டு தூக்கிச் செல்பவனை பார்த்து எழுந்திருக்க கூட முடியாமல் கத்திக்கொண்டிருந்தான் மாறன். களியமுத்து எம்எல்ஏவின் மகன், அரசியல் பின்புலமும் ஏகபோக சொத்துக்கு அதிபதியான அரசியல்வாதி வீட்டின் ஒரே வாரிசு. அப்படிப்பட்டவன் எதற்காக கடத்தி கொண்டு சென்றான்? வீட்டில் சொல்லி திருமணம் செய்திருக்கலாமே என்று நீங்கள் கேட்பது என் காதில் நன்றாக விழுகிறது. இதை பற்றி தன் தந்தையிடம் அவன் கேட்டபோது, நான் உனக்காக எவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சு வச்சிருக்கேன், போயும் அண்டாடங்காட்சியோ, அதுவும் அனாத கழுதையை கட்டிக்க போறேன்னு வந்து நிற்கிற. அவளை வேணும்னா ஆசநாயகியாக வச்சுக்கோ, கல்யாணம் மட்டும் நான் சொல்கிற பொண்ணை தான் பண்ணிக்கணும் என்று ஒரே போர்டு போட்டு விட்டார். ராஜு கர்வத்துடன் சேர்ந்த அழகானவள். அவளின் அந்த கண்ணக்குழி சிரிப்பில் மயங்காதவர்களே கிடையாது. அப்படி மயங்கி காதல் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவன் தான் மாறன். ஒரு முறை ராஜி கல்லூரி வளாகத்தில் அமர்ந்து இருந்தபோது சக தோழிகளான மாலாவும் நீலாவும் கேண்டீன் சென்றிருந்தார்கள். தனித்து இருந்த இவள் முன்பு தன் நண்பர் பட்டாளத்துடன் சென்று நின்ற மாறன், சரி, என்னோட லவ்வை தான் ஏற்றுக்கல, நான் என் அப்பா கிட்ட சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் உன் ஞாபகம் வரும்போதெல்லாம் உன்னை பார்த்துக்க நாம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா என்று கேட்டவன், அவள் காலில் இருந்து செருப்பை கலட்டி கொண்டிருப்பதை கூட கவனியாமல் போனை கையில் ஏந்தியபடி அவள் கன்னத்தில் முத்தம் வைத்து புகைப்படம் எடுக்க அவளை நெருங்கினான். அவன் அவளை நெருங்கிய நொடி பலார் என்று அறைந்திருந்தாள் தன் பிகேசி செப்பலால் ராஜி. அந்த நிகழ்வு அவனுடைய முகவேலில் கிளிக் ஆகி அவள் அடித்த வேகத்தில் அது தெறித்து கீழே விழுந்தது. ஏய் உன்னை என்று அதே வேகத்தில் அடிக்க கை ஓங்கிய மாறனின் கையை தடுத்து நிறுத்தி, இன்னொரு முறை என் பேச்சுக்கு வந்த ப்ரொஃபஸர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், மைண்ட் இட் மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அங்கிருந்து சென்றவளை பார்த்து, உன்னை சும்மா விடமாட்டேண்டி என்று மனதில் கருவிக்கொண்டே கால்களை தரையில் உதைத்தான் மாறன். ராஜி அவனை செருப்பால் அடித்ததன் விளைவு இங்கு கொண்டு வந்து நிறுத்தியது. அவள் அங்கிருந்து சென்ற பின்பு அவனுடைய நண்பர்கள் எல்லாம், என்ன மச்சி இப்படி ஆயிடுச்சு, உன்னோட லவ்வருங்கிறதால அவளை சும்மா விட்டோம், இல்லைன்னா நடக்கிறதே வேற என்று எகிரி கொண்டிருந்தார்கள். ஏய் விடுங்கடா, எங்கே போயிட போகிறா, அவளை எப்படி என் வழிக்கு கொண்டுட்டு வரணும்னு எனக்கு தெரியும், வெயிட் பண்ணி பாருங்கடா என்று சபதம் செய்திருந்தான். அதன் விளைவுதான் இந்த கடத்தல் சம்பவம். இவற்றை எல்லாம் நினைத்தவனுக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வர, தன் உடைந்த காலை பிடித்து கொண்டு நிம்மதியாக வாழ விட மாட்டேன்டா என்று முதுகு பின்னால் கத்தி கொண்டிருந்தான். தீரனோ முடிந்ததை பார்த்துக்கோடா என்பது போல அவளை தூக்கிச் சென்று தன் காரில் கிடத்தினான். அரை மணி நேரத்தில் தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸிற்கு வந்தவன் அவளை ஒரு அறையில் கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு தன்னுடைய அறையில் சென்று தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு கண்ணாடி முன்பு நின்றவனுக்கு தன் சிறுவயது நினைவலைகளுடன் ராஜியின் நினைவில் வந்து சென்றாள். ராஜியின் முகத்தை நினைத்தவளுக்கு ஒரு வழியாக, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் என்று கண்ணாடியை பார்த்து நகைத்து கொண்டான். இங்கே அந்த அறையில் கண் விழித்தவள் தான் எங்கிருக்கிறோம் என்று அறையை சுற்றிலும் பார்வையை செலுத்தினாள். தான் எப்படி இங்கு வந்தோம், காலையில் நம்மை கடத்தியவர்கள் யார், என்ன நடந்து இருக்கும் என்று யோசித்தவள் கீழே குனிந்து தன் உடலையும் ஆராய்ச்சி பார்வை பார்த்து கொண்டிருந்த கழுத்தில் இருந்த மாங்கல்யத்தை தொட்டு பார்த்து ஆத்திரத்தில் கொந்தளித்தாள்.
அதற்குள் கதவு தட்டும் சத்தம் கேட்டு திறந்தவள் அங்கு நின்றவனை பார்த்து அதிர்ந்தாள். இனியவனின் இதயராணி. அத்தியாயம் 4. கதவை தட்டும் ஓசையில் யோசனையில் இருந்து வெளிவந்தவள் யார் என்று பார்க்க கதவை திறந்தாள். கதவுக்கு வெளியில் நின்றிருந்த உருவத்தை பார்த்து அதிர்ந்தாள். நீ எப்படி இங்க என்ற கேள்வி கேட்க என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்தான் அவன். அவனை அங்கு பார்த்த அவளின் எண்ணங்கள் கல்லூரியின் முதலாம் நாளுக்கு சென்றது. பல கனவுகளுடன் கல்லூரி வளாகத்திற்குள் காலடி எடுத்து வைத்தவளை ராகிங் என்ற பெயரில் ஒருவன் ராஜியின் துப்பட்டாவை பிடித்து இழுத்து, துப்பட்டா இல்லாமல் என்னை சுற்றி 4 ரவுண்டு வா என்று சொல்வதற்குள் அவனை தடுத்து நிறுத்தி அவன் முகத்தில் ஒரு குத்து விட்டிருந்தான் தீரன். தன் துப்பட்டாவை பிடித்து இழுத்தவனை கன்னத்தில் அறையாமல் கையை ஓங்கிய நொடி தீரன் துப்பட்டாவுடன் அவள் எதிரில் நின்றான். அப்படி அவள் திடீரென எதிரில் நிற்கவும் தீரனின் கன்னத்தில் பலார் என்ற அறை விழுந்தது. என்ன நடந்தது என்று சுதாரித்தவள், சாரிங்க, தெரியாமல் அடிச்சிட்டேன் என்று மன்னிப்பு கேட்டுவிட்டு சிட்டாக பறந்து விட்டாள். அன்று அவனை பார்த்ததுதான் இன்றுதான் மீண்டும் சந்திக்கிறாள். கேப்ப, காலையில் மட்டும் நான் அந்த இடத்துல உன்னை பார்க்காம இருந்திருந்தா உன் தலையெழுத்தே மாறி இருக்கும். நீ அவனை கட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டு இருப்பியோ. கடவுளே, நீ தான் எனக்கும் என் செல்லத்தை கண் முன்னாடி நிறுத்தியிருக்க. இல்லைன்னா நான் இவளை மிஸ் பண்ணியிருப்பேன் என்று கடவுளுக்கு நன்றி கூறியவன், எங்கடி போயிருந்த என் அழகி? பக்கத்தில் நீ இருந்தும் உன்னை இத்தனை வருஷமாக எங்கெங்கேயோ தேடினேன் என்று மனதில் நினைத்து கொண்டு அவளை பார்த்து சிரித்து கொண்டு நின்றவனை சொடுக்கிட்டு அழைத்தாள் ராஜி. நீ எப்படி இங்க? உனக்கும் என்ன, காலையில் கடத்தினவங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று ஆவேசமாக கேட்டவள், இரு, அப்போ நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா? நான் உன்னை நல்லவன் நினைச்சேன்டா. இப்படி என் வாழ்க்கையில் மண் அள்ளி போட்டுட்டியே, நீ நல்லா இருப்பியா என்று அவள் பொரிந்து கொண்டிருக்கும் நொடி அவளின் வாயை தன் கை கொண்டு மூடியவனை மழங்க பார்த்து விழித்தாள் பெண்ணவள். இனியவனின் இதயராணி. அத்தியாயம் 5. அவள் பேசிக்கொண்டே செல்ல அவள் பேசுவதில் எரிச்சல் அடைந்தவன் அவள் தன் கையை கொண்டு வாயை பொத்தியிருந்தான். அவள் திமிரிக்கொண்டே அவனை பார்த்து ஆத்திரத்தில் விழிவிரித்தாள். ஐயோ, இந்த முட்டைக்கண்ணா, காட்டி தான் 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து மிரட்டிட்டு இருந்த, இப்போ அதே முட்டைக்கண்ணாடி முடியலை என்று தன் உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வந்தவன், எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சு இன்னைக்கு தான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன், அதுக்குள்ளே என்னை வில்ல ரேஞ்சுக்கு வச்சு பேசுகிற. நான் அந்த அளவுக்கெல்லாம் வருத்தம் இல்லடி. உன்னை கடத்தினவங்க கிட்ட இருந்து காப்பாற்றினது ஒரு குத்தமா என்று கேட்டு, இந்த பிடி, காலையிலேருந்து நீ எதுவும் சாப்பிடலை, உனக்காக மேகி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன், உனக்கு பிடிச்சா சாப்பிடு, இல்லைனா இப்படியே பட்னி கடை என்று கூறியவன் தான் கூறியது அவளுக்கு புரிந்ததா என்பது போல் அவளை பார்க்க அவள் கண்கள் பணிந்திருந்தது. சாப்பிட்டு தூங்கு, இது உன் வீடு மாதிரி நினச்சி என்று நிறுத்தியவன், வீடு மாதிரி என்ன? வீடு மாதிரி உன் வீடு தான் என்று அவள் கழுத்தில் இருக்கும் மாங்கல்யத்தை பார்த்து உரிமையாக கூறிவிட்டு சென்றான் அவன். செல்லும் அவனின் முதுகு புறத்தையே பார்த்து நின்றிருந்தவள் சிறிது நேர சுதாரிப்புக்கு பின், ஏய் நில்லு, என்னென்னமோ சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. யார் நீ? என்ன கடத்தினவங்க யாரு? உனக்கும் அவனுங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீ எதுக்காக என்ன காப்பாற்றணும் என்று கேட்டவள், காப்பாத்துனியா? என் கழுத்தில் தாலி என்று ஒன்றை கட்டி ஜெயிலில் தள்ளிட்ட, யாரா நீ என்று கேட்டவளை பார்த்து, பசியில் இருந்தால் இப்படி தான் மூளை வேலை செய்யாதான், ரூமில் போய் உட்காந்து சாப்பிட்டு நல்லா யோசி, நான் யாருன்னு தெரியும் என்று புதிர் போட்டுவிட்டு அங்கிருந்து சென்றிருந்தான் தீரன். இனியவனின் இதயராணி. அத்தியாயம் 6. தீரன் அங்கிருந்து சென்றதும், இவன் என்ன சொல்கிறான்? அப்படின்னா இவன் என்னை கடத்தலையா? பிறகு எப்படி இவன் என் கழுத்தில் தாலி கட்டினான் என்று யோசித்து கொண்டிருந்தவளுக்கு வயிறு கூப்பாடு போட்டது. ஐயோ, வயிறு வேற பசிக்குது, இப்போ என்ன பண்ணுறது என்று தன் கையில் இருந்த பிளேட்டை பார்க்க மேகி ஆறி போயிருந்தது. ஆபத்துக்கு பாவமில்லை என்று அதை உள்ளே எடுத்து சென்று முழுவதும் சாப்பிட்டு முடித்தாள். இங்கே அவள் அறையை விட்டு வெளியே வந்த தீரனும் யாருக்கோ கால் செய்து மாறனின் பின்புலத்தை பற்றி விசாரிக்க சொல்லியிருந்தான். அதைப்படி
அரை மணி நேரத்தில் மாறனின் மொத்த ஜாதகமும் அவனது கையில் இருந்தது. எதையோ தீர்மானித்தவனாக எழுந்து வெளியே சென்றான். சாப்பிட்டு முடித்துவிட்டு கீழே வந்த ராஜியோ தன் வசவுகளுக்கு காரணமானவன் எங்கு என்று தேடினாள். அவன் எங்கும் இல்லை என்றதும் வெளியில் தோட்டத்திற்கு சென்று தேடினாள். அங்கும் அவன் காணாது இருக்க அவனை தேடி வந்தவள் அங்கேயே அமர்ந்து விட்டாள். அழகான மலர்கள் அங்கே பூர்த்து கொழுங்கிக் கொண்டிருந்தன. மல்லிகை தோட்டத்திலிருந்து வந்த மல்லிகை மனம் மட்டும் அவளை கவர்ந்து இழுத்தது. அருகில் சென்று அங்கே பார்க்க குண்டுமல்லி கொத்து கொத்தாக பூத்து குலுங்கியது. அதை பார்த்தவளுக்கு என்ன வந்து சூடிக்கொள்வது போல் இருக்க அவற்றை பறிக்க துடித்த தன் கைகளை தடுத்தாள். காதல் கல்யாணம் மீது எல்லாம் விருப்பம் இல்லாதவளுக்கு தன்னை மட்டுமே ரசிக்க, தன்னை மட்டுமே நேசிக்க, தனக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும் ஒருவர் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தாள். ஆனாலும் ஒருவரையும் நம்பும் மனநிலையில் இல்லை. இப்போது தீரன் கூறிய வார்த்தை அவள் மனதில் வந்து சென்றது. இது உன் வீடு என்று அழுத்தமாய் அவன் கூறியது நினைவிற்கு வர கழுத்தில் இருந்த மாங்கல்யத்தை தன் நெஞ்சோடு இறுக்கி பிடித்தாள். தனக்காக யாரும் இல்லை என்று அவள் நினைத்திருந்த நேரத்தில் அந்த அன்னை இல்லம்தான் அவளுக்கு சொந்தமாக உடன் இருந்தார்கள். பள்ளி படிப்பை முடித்ததும் ஆசிரமத்தை விட்டு வெளியேறியவள்தான். படித்து முன்னேறி தனக்கு ஆறுதல் கொடுத்த அந்த அன்னை இல்லத்திற்கு தன்னால் முடிந்த உதவியை செய்ய நினைத்தாள். தன் படிப்புக்கு இந்த தாலி தடையாகி விடுமோ என்று நினைத்தவளுக்கு கண்கள் கலங்கியது. அப்போது அவளுக்கு தன் ஆசிரமத்தில் ஒரு வயதான பாட்டி கூறிய அறிவுரை நினைவுக்கு வர அந்த தாளியிலிருந்து கையை எடுத்தாள். அப்படி என்ன அறிவுரை கூறியிருப்பார்கள்? அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும் நண்பர்களே. இனியவனின் இதயராணி அத்தியாயம் 7. மல்லிகை தோட்டத்தில் பூக்களை பறிக்கவா வேண்டாமா என்று யோசனையில் நின்றிருந்தவளின் நினைவில் தன் பாட்டியின் வீட்டில் விடுமுறை நாட்களுக்கு சென்றிருந்தாள். அப்போது ஒரு நாள் சென்றிருந்த போது அங்கிருந்தவர்களின் அவச்சொற்கள் அவள் காதில் விழுந்தது. மூதேவி இந்த நேரத்தில் பிறந்துச்சோ, இப்படி அவங்க அப்பா அம்மாவையே பிரிச்சிருச்சு. இவ கூட எல்லாம் உங்களுக்கு என்ன விளையாட்டு, வாங்க வீட்டுக்கு என்று தன்னுடன் விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகளை அழைத்து சென்றார்கள் அவர்களின் பெற்றோர்கள். அதையெல்லாம் கேட்டு கண்ணீர் வடித்தபடி அவள் நின்றிருக்க அங்கே வந்த அவளின் பாட்டி, அவங்க அப்பா அம்மா பண்ண தப்புக்கு என் பேத்தி என்னங்கடி பண்ணுவா, போக்கத்தவளுகளா, உங்கள் வேலையை பாருங்கடி என்று வசைப்பாடி விட்டு, அவளுங்க கிடக்காளுக, நீ வா தங்கம், பாட்டியோட விளையாடு, நாம் பல்லாங்குழி விளையாடலாமா, வா இங்கே வந்து உட்காரு என்று தன்னுடன் அமர வைத்து விளையாடுவார். அவர் இறந்த பின்பு அதுவும் இல்லை. ஹாஸ்டலை விட்டு வெளிவராமல் விடுமுறை நாட்களில் தன்னைத்தானே முடக்கி கொண்டு எப்போதும் அவள் அறையிலேயே கிடப்பாள். அப்படி ஒரு நாள் அவள் தனித்திருந்த போது ஒரு பாட்டி அவள் அருகில் வந்து அமர்ந்தாள். அவருக்கு எப்படியும் ஒரு 60 வயதுக்கு மேல் இருக்கும். அந்த தளர்விலும் அழகாக இருந்தார் அவர். அவர் வந்து அமர்ந்ததும் யாரோ ஒருவரை காண வந்திருக்கும் பாட்டி என இவள் நினைத்து கொண்டாள். ஆனால் அவள் அருகில் வந்து அமர்ந்தவர் அவளிடம் சகஜமாக பேசத் தொடங்கினார். என்னம்மா நீ மட்டும் இங்கே இருக்க, லீவுக்கு உங்கள் ஊருக்கு போகலையா நீ என்று கேட்டார். இல்லை பாட்டி, எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை என்றாள். அவள் தலையை அன்பாய் வருடியவர், நீ இப்போ 12ஆம் வகுப்பு படிக்கிற இல்லையா என்று கேட்டார் அந்த பாட்டி. அதுவரை கீழே நிமிர்ந்தவள் நிமிர்ந்து அவரை பார்த்து ஆமாம் பாட்டி என்றாள். நீ படித்து முடிச்சுட்டு என்ன பண்ண போற என்று கேட்டார். இது என்ன கேள்வி பாட்டி, மேற்படிப்பு தான் படிக்க போகிறேன் என்றாள் அவள். அதன் பிறகு என்று கேட்டார் அந்த பாட்டி. நீங்கள் என்ன கேட்க வரீங்க, நீ ஸ்ட்ரெயிட்டாக கேளுங்க பாட்டி என்றாள் அவள். இல்லைம்மா, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போவ, அதெல்லாம் கரெக்டு தான். என்னோட கேள்வி என்னென்னா, நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா என்று கேட்டார். எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை பாட்டி. வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், என்ன மாதிரியே கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், அவ்வளவுதான் என்னுடைய சின்ன மூளையோட குட்டி ஆசை என்றாள். அப்போது உனக்கு கடைசி வரைக்கும் ஒரு வாழ்க்கை துணை வேண்டாமா? வேண்டாம் பாட்டி, நானும் எங்கள் அப்பா மாதிரியே ஆக விரும்பலை என்றாள் அவள். நீ ஏன் அப்படி நினைக்கிற கண்ணு? நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகத்தில் கெட்டவங்க மட்டும் இல்லை கண்ணு, நல்லவங்களும் இருக்காங்க. கல்யாணமானது நீ உன் கணவனை புரிஞ்சுக்க பாரு.
புரிதல் இல்லாததுனால தான் உங்கள் அப்பா அம்மா கூட பிரிவினை வந்தது. நீ அது மாதிரி இல்லாமல் உன் புருஷனை புரிஞ்சுக்கிட்டு உன்னோட வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கலாமே என்றார் அந்த பாட்டி. சரி, நான் ஒன்று கேட்குறேன், நீ பதில் சொல்லு. நீ யாரையாவது லவ் பண்ணுறியா என்று கேட்டார். அவர் கேட்ட கேள்விக்கு பதறிக்கொண்டு, ஐயோ அதெல்லாம் இல்லை பாட்டி, எனக்கும் காதலுக்கும் பிடிக்கவே பிடிக்காது, கல்யாணமும் பிடிக்காது என்றாள் அவள் விரக்தியுடன். அதை கேட்ட பாட்டி சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தார். எதுக்கு சிரிக்கிறீங்க பாட்டி என்று அவள் கேட்ட கேள்விக்கு, நானும் உன்னை மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னையும் ஒருத்தர் லவ் பண்ணார். நான் எவ்வளவு அவரை புறக்கணித்தாலும் என் பின்னாடியே சுற்றி சுற்றி ஒரு நாள் என் மனசை மாற்றி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. அந்த கல்யாண வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். யாரும் இல்லாத எனக்கு 3 முத்துக்கள், ஆணில் 2 பெண்ணில் 1 என்று பிறந்தார்கள். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுடைய பிள்ளைகளும் ஒரு பெரிய குடும்பமாக இப்போ என் குடும்பம் இருக்குது. எனக்காக ஒன்று என்றால் பார்த்து பார்த்து செய்கிற கணவர், சோர்ந்து போகிற நேரத்தில் தூக்கி விடுற பசங்க, பேர பிள்ளைங்கன்னு என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே என் புருஷன்தான் என்ற அனைத்தையும் கூறி பெருமூச்சு விட்டவர், உன்னை யாராவது இந்த மாதிரி லவ் பண்ணாங்கன்னா அவங்கள விட்டுடாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ, கல்யாணமும் பண்ணிக்கோ. எனக்கு கிடைச்ச மாதிரி யாரும் இல்லாத உனக்கு ஒரு பெரிய குடும்பம் கிடைக்கும் என்றார் அவர். இதையெல்லாம் என்று கூறியவர் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டார். போகும் அவர் திரும்பி இவளை பார்த்து ஒரு அர்த்த புன்னகை வீசி சென்றார். அவர் சொன்னதிலிருந்து அப்படி ஒரு அழகான குடும்பம் தனக்கும் கிடைத்தாதா, நன்றாக இருக்குமே என்று நினைத்து பேராவல் கொண்டாள் பெண்ணவள். ஆனால் யார் மீது பெரிதாக நம்பிக்கையற்றிருந்தவளுக்கு தன் கழுத்தில் உள்ள மாங்கேலத்து சொந்தக்காரனின் மீது நம்பிக்கை துளிர்க்க ஆரம்பித்தது. அவள் அந்த நிலையிலேயே அமர்ந்து இருக்க வெளியே சென்றவனின் கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியவன் நிறைய பேக்குகளை கையில் எடுத்து அடுக்கினான். என்ன அப்படியே பார்த்துட்ருக்க, வா இதெல்லாம் எடுத்துட்டு வா என்ற மீதமுள்ள பேக்குகளை அவளை தூக்கி வர சொன்னான். அவனுடன் மீதம் இருந்த பேக்குகளை உள்ளே தூக்கி சென்றாள் அவள். இனியவனின் இதயராணி அத்தியாயம் 8. அவனுடன் அனைத்து பேக்குகளையும் எடுத்து சென்றவள் கையில் இருந்த கனத்தை விட மனதில் கனம் அதிகமாக கூடியது. இன்று இரவு ஒரு ஆடவனோடு தனியாக தங்கப் போகிறோம் என்ற நினைவே வயிற்றில் அவளுக்கு பயபந்து உருள துவங்கியது. அனைத்து பேக்கையும் டேபிளின் மீது வைத்தவன் திரும்பி அவளை பார்க்க அவள் ஏதோ சிந்தனையில் இருந்தாள். அவளின் சிந்தனையை அறிந்தவனாக, கவலைப்படாத, செல்வி அக்காவை உன் கூட தங்க இன்னைக்கு வர சொல்லியிருக்கேன். அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. அவங்களோட நீ மேலே இருக்கிற ரூமில் ஸ்டே பண்ணிக்கோ. இது எல்லாம் உனக்கான ட்ரெஸ் தான் என்று அவற்றை கை காட்டியவன் அதில் ஒரு பேக்கை மட்டும் தனியே எடுத்து, இது நாளைக்கு போட வேண்டிய ட்ரெஸ். இன்னைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே, காலேஜ் லீவ், நீ மண்டேலேருந்து காலேஜ் போகலாம். இதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு ரூமில் வச்சுக்கோ என்றான். இல்லை, இதெல்லாம் எதுக்கு, என்னை கொண்டுட்டு போய் ஹாஸ்டலில் விட்டுருங்க, நான் அங்கே போய் தங்கிக்கிறேன் என்றவளின் கழுத்தில் தொங்கிய தாலியை கையில் எடுத்து காட்டியவன், இது என்னது தெரியுமா மேடம் என்று கேள்வியும் அவனே கேட்டு, இது தாலி, உனக்கே தெரியாமல் கட்டியிருந்தாலும் நான் விருப்பப்பட்டு தான் உன் கழுத்தில் கட்டினேன். ஏன் எதுக்குங்கிற காரணம் உனக்கு நாளைக்கு தெரியும். உனக்கு விருப்பம் இருக்கும் இல்லையோ, இனி நீ என் மனைவி, நான் உன் கணவன், அண்ட் இது நம்ம வீடு என்று அவனாக பதிலும் கூறிக்கொண்டான். அவன் சொல்வதும் உண்மைதானே. இந்த உறவை அப்படியே உதறிவிட்டு சென்றாள். தனக்கும் தன் தாய் தந்தையருக்கும் என்ன வித்தியாசம் என்று நினைத்தவள் அவன் கூறியதை முழுதாய் ஏற்கவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் குழப்பத்துடன் மேலே சென்றாள். சிறிது நேரத்தில் செல்வியும் வந்துவிட அந்த இரவை ஒரு பாதுகாப்பு உணர்வுடன் கடந்தாள். மறுநாள் காலை அழகாக விடிந்தது. இரவு செல்வியிடம் பேசியதில் அவனை பற்றி நல்ல அபிப்பிராயம் உண்டானது. கண் விழித்ததும் அவன் எடுத்து கொடுத்த புடவையுடன் குளியலறைக்குள் சென்றவள் குளித்து முழித்து அந்த புடவையை அணிந்து கொண்டு ஈரத்தலையை லூஸ் ஹேர் விட்டு 2 பக்கமும் சிறிய அளவு முடியை எடுத்து தனது குட்டி கிளிப்பிற்குள் அடக்கி கொண்டு ஒப்பனையில்லா பேரழகியாக கீழே இறங்கி வந்தவளுக்கு இன்ப அதிர்ச்சி. அங்கே சோஃபாவில் அன்று அவளுடன் பேசிய பாட்டியும்
அவர் அருகில் அந்த வயதிலும் தன் மனைவியை காதல் பார்வை பார்த்து கொண்டிருந்த அவரின் கணவரும் அவர்களை சுற்றி ஆண்கள் பெண்கள் என்று அனைவரும் இருந்தார்கள். இவளுக்கு அந்த பாட்டியை தவிர யாரும் தெரிந்த முகங்கள் இல்லை. மெதுவாக அவர் அருகில் சென்றவள், நீங்க இங்க என்ன பண்றீங்க பாட்டி? எங்க எப்படி இருக்கீங்க? என்ன ஞாபகம் இருக்கா என்று கேட்டாள். அவளின் கையை எடுத்து தன் கைக்குள் பதித்து கொண்டபடி, பாட்டி, நான் நல்லா இருக்கேம்மா. உன்னை கண்டுபிடிக்கத்தான் இத்தனை வருஷம் ஆச்சா என் மூத்த பேரனுக்கு என்று. தீரன், முன்னாடி வா என்று சொல்லி பெயர் சொல்லி அழைத்தாள். சொல்லுங்க பாட்டி, எப்படி இருக்கா என் மனைவி? உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டான். என்னது பாட்டியா என்று அதிர்ந்தது அவள். அவனை பார்க்க அவளை பார்த்தவன் யாருக்கும் தெரியாமல் அவளை பார்த்து கண்ணடித்தான். ஹா என்று அதிர்ந்தவளின் கண்ணும் வெட்கத்தில் சிவப்பேறியது. நான் உனக்கு பார்த்த பொண்ணு இவதாண்டா என்று கூற தீரனின் காதை திருகினார் பாட்டி. ஐயோ பாட்டி, வலிக்குது விடுங்க என்று அவன் திமிரிக் கொண்டு இருக்கும் போதே ஒரு நடுத்தர வயது பெண் அந்த பாட்டியின் முன்பு வந்து நின்று, என் பையன் காதிலிருந்து உங்கள் மனைவியை கையை எடுக்க சொல்லுங்கப்பா என்று செல்லமாக குவித்தபடி முன்னே வந்து நின்றார் கோமதி. தீரனின் காதிலிருந்து கையை எடுத்த அந்த பாட்டி, என் குடும்பத்தை உனக்கு பிடிச்சிருக்காமா? இந்த கூட்டு குடும்பத்தில் வாழ உனக்கு சம்மதமா என்று கேட்டார். அவள் கண்ணில் கண்ணீர் பெருக அந்த பாட்டியை அணைத்து கொண்டாள் அவள். அவளுடன் சேர்ந்து தன் பேரனையும் அவர் அணைத்து கொண்டார். அவர்கள் இருவரையும் அருகில் இருந்தவர்கள் மலர் தூவி வாழ்த்தினார்கள். யாரும் வேண்டாம் என்று தனித்திருந்தவளுக்கு தீரனின் எதிர்பாரா திருமண பந்தத்தால் ராஜலட்சுமிக்கு பெரிய கூட்டு குடும்பம் கிடைத்தது. நாட்கள் நகர்ந்தது. அவள் எப்போதும் போல் கல்லூரிக்கு சென்று வந்தாள். அப்போதுதான் தெரிந்தது அந்த கல்லூரி சேர்மன் தீரனின் தாத்தாதான், சதாசிவம்தான் என்று. தன் கல்லூரி படிப்பு முடிந்ததும் தான் அவர்களுக்குள் குழந்தை என்று முடிவெடுத்திருந்தார்கள். அழகாய் சென்று கொண்டிருந்த அவர்களின் வாழ்க்கையை இன்னும் அழகாக்க இதோ அந்த பாட்டியின் கொள்ளு பேரன் பேத்தி வரும் காலம் தொலைவில் இல்லை. முற்றும். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய கதை காலத்துடன் மீண்டும் சந்திப்போம்.